அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் வித் லோக்கி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் அப்படி என்னடா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோபியிலிருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் இருக்கக்கூடிய கொடிவேரி அணைக்கட்டுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். அதனால் இந்த வீடியோவில் நம்ம கொடிவேரி பற்றி ஃபுல்லாக டாப் டு பாட்டம் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பெருந்தரையிலேருந்து பைக்கில் தாங்க கொடிவேரி போயிருந்தேன். என் ரூட் பார்த்தீங்கன்னா கொளப்பலூர் குருமந்தூர் வழியாக நார்கொடிவேரி ரீச் பண்ணேன். அதுக்கே எனக்கு வந்து 40 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சுங்க. நீங்கள் ஈரோட்லேருந்து கொடிவேரி போகிற மாதிரி இருந்தால் ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க. சித்தோடு, கவுந்தப்பாடி, அதுக்கப்புறம் கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக நீங்கள் கொடிவேரி ரீச் பண்ணிடலாம். உங்களுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான் வரும். நீங்கள் திருப்பூர்லேருந்து கொடிவேரி போகிற மாதிரி இருந்தால் பெருமாநல்லூர், குன்னத்தூர், கொளப்பலூர், குருமந்தூர் அந்த வழியாக நீங்கள் கொடிவேரி போய்க்குவேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 கிலோமீட்டர் தான் வரும். நம்ம ஊரில் இருக்க அத்தனை பேத்துக்கு கொடிவேரி எங்கே இருக்குங்கிறது எல்லாம் தெரியுங்க. ஆனால் கொடிவேரியோட வரலாறு பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன், வாங்க தெரிஞ்சுக்கலாம். 1125ஆம் நூற்றாண்டில் தாங்க நம்மளோட கொடிவேரி டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அந்த டைமில் இருந்த ராஜா பேர் பார்த்தீங்கன்னா செம்ப வேட்டுவர். அவரோட தலைமையில் தான் வந்து நம்ம கொடிவேரி அணை வந்து கட்டினாங்க. பொதுவாக ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்குன்னா பெரிய பெரிய பாறையெல்லாம் தேவைப்படும் இல்லைங்களா? ஆனால் நம்ம கொடிவேரி அணை இருக்கக்கூடிய ஏரியாவில் பாறைகளே இல்லைங்க. அப்புறம் எப்படா இவ்வளோ பாறை வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சத்தியமங்கலத்தில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நார்த்துங்க. அதாவது வடக்கில் பார்த்தீங்கன்னா கல்கடம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்ல இருந்து தான் வந்து பாறைகள்லாம் வெட்டி இங்கே கொண்டு வந்து நம்ம கொடிவேரி அணையை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொல்ல போகிறது நீங்கள் கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், கொஞ்சம் சோகமாகவும் இருக்குங்க. என்னன்னா, நம்ம கொடிவேரி அணை பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க. கட்டி முடிச்சுட்டு ராஜா வர சொல்லியிருக்காங்க. ராஜா இந்த மாதிரி டேம் வேலை முடிஞ்சு வந்து ஓப்பன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க. அந்த டைம்னு பார்த்து திடீர்னு வெள்ளம் வந்துருச்சுங்க. வெள்ளம் வந்து மொத்த டேமுமே, அதாவது 3 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டின டேம் ஃபுல்லாக போயிருச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தகவல் சொல்றாங்க மன்னருக்கு, இந்த மாதிரி வெள்ளம் வந்து எல்லாமே அடிச்சிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் மன்னர் என்ன பண்றாரு, சரி மறுபடியும் இன்னொரு டைம் கட்டுங்க அப்படின்னு சொல்றாருங்க. இந்த டைம் மறுபடியும் 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு நம்மளோட கொடிவேரி அணையை கட்டுறாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் போய் மன்னர்கிட்ட சொல்றாங்க, சரி வந்து இந்த தடவை ஓப்பன் பண்ணி வைங்கன்னு சொல்றப்போ மறுபடியும் இந்த முறை வந்து வெள்ளம் வந்துருச்சுங்க. இதோ 2வது டைம் வெள்ளம் வந்துருச்சுங்க. இந்த டைம் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறந்துட்டாங்க இந்த வெள்ளத்தினால. மறுபடியும் 3வது முறையும் கட்டி முடிச்சுட்டு மன்னர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அணை கட்டியாச்சுன்னு சொல்கிறாங்க. மன்னர் இந்த முறையை நான் வர முடியாது, என் குடும்பத்தில் யாருமே வரமாட்டாங்க, அங்கே இருக்க கோயிலுக்குமே நாங்கள் யாருமே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஆனால் அந்த 3வது முறை கட்டின அந்த கொடிவேரி அணை தான் இன்னைக்கு வரைக்கும் நிலச்சி நிற்கிதுங்க. இந்த அணையோட பெயருக்கு பின்னாடி 2 விஷயம் இருக்குங்க. அதாவது கொடிவேரிங்கிறதுக்கு பெயர் வந்ததுக்கு பின்னாடி 2 கருத்து இருக்குங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடிவேலி. அதாவது இந்த தண்ணி நம்மளோட கொடிவேரி அணை இருக்கு இல்லைங்களா, இது வர பகுதி பார்த்தீங்கன்னா கொடி, வேலி, செடிகள் இதை சூழ்ந்து இதை தாண்டி தானே வருது. அதனால் வந்து கொடிவேலி, இது ஒரு கருத்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொடி வரி. அதாவது வரி புலிகள் வந்து இந்த ஏரியாவில் ரொம்ப அதிகம் இல்லையா, சத்தியமங்கலம் ஏரியாவில் ரொம்ப அதிகம். அதனால கொடி வரிங்க. இது 2 சேர்ந்து கொடிவேலி, கொடி வரி, இது 2 சேர்ந்து கொடிவேரின்னு நம்ம கொடிவேரி அணைக்கு வந்து நேம் வச்சிருக்காங்க. கொடிவேரி பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பைக்குக்கு வந்து 20 ரூபாங்க, காருக்கு வந்து 50 ரூபா, பஸ்ஸெல்லாம் வந்துச்சுன்னா 100 ரூபாங்க. வாங்கிக்கிறாங்க. சரி, அப்போ 4 மட்டும் வாங்க. அவரோட 5 வாங்கியாச்சுங்க. 5 ரூபா டிக்கெட் ஒருத்தருக்கு. இங்கே பாருங்களேன், கொடிவேரி அணையிலிருந்து ஒரு பகுதியை வந்து பிரித்து விட்ருக்காங்க. இந்த தண்ணி அப்படியே நேராக போய் கோபிச்செட்டிப்பாளையம், பெருந்துறை அந்த வாய்க்கால் சைடெலாம் போயிட்டு வந்து அந்த ஆற்றோட ஜாயின் ஆகுங்க. நீங்கள் உள்ளே வந்தோடனே அவங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குங்க. படகு சவாரி போவோமா? ஒரு ஆளுக்கு 50 ரூபாங்க படகு சவாரி. ஆளுங்க வந்தால் தான் எடுக்கிறாங்க. ஒரு 5 பேர் வந்தாங்கன்னா எடுத்துடுறாங்க.
இப்போ நம்ம எந்த பக்கம் நான் போகிறோம்? எவ்வளோ தூரம்? கோயிலுக்கு போகணும். இப்படி போய் இப்படியா? மேலே போய் இப்படி போய். அங்கே ஒரு மீன் கிடக்குது. அங்கே ஒரு மீன் கிடைக்குது. இங்கே பாருங்க. சின்னத்தம்பி, செந்தமிழ் பாட்டு, வண்ணத்தமிழ் பாட்டு, மாப்பிள்ளை கவுண்டரு எல்லாமே, அப்புறம் ராசுக்குட்டி, முந்தானி முடிச்சு, அப்புறம் அன்னக்கிளி, ஆதிபராசுக்குட்டி, நிறையா படம் எடுத்துருக்கேன். ஆமாங்க. எது நாட்டு அத்திப்பழம்? இந்த மரமா? இந்த மரம், இந்த மரம். ஓ, பயங்கரமான வெயில். மழை வர மாதிரி இருந்துச்சு. அதான் மழை வர மாதிரி இருந்துச்சு. அப்படியே வெயில் போட்டு தாக்குது. பக்கமா தெரியுது. தண்ணி அப்படியே கீழே போகுது. தெரியுதா? சவுண்டு கேட்குது. பாலம் பாத்தீங்களா? பாலம், அதுக்கப்புறம் மழை எவ்வளவு அழகா தெரியுது. பயப்பட மாட்டீங்களா? இப்ப தெரியும் உங்களுக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு இந்த இழந்த பழத்தை? இங்கே ஜென்ட்ஸ் லேடிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் கொடுத்துருக்காங்க, ரெஸ்ட் ரூமும் இருக்குங்க. தண்ணியை பாருங்க, அடங்க அப்பா. குடும்பமாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தீம் பார்க்குலாம் நம்ம நினச்சோன்னெலாம் போக முடியாது. அதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். போனோம்னா செலவு எக்ஸ்ட்ரா ஆகும். இது நம்ம ஊர் தீம் பார்க்கு. நினச்சா வாரத்தில் நீங்கள் 6 நாள் கூட வரலாம். 5 ரூபா தான் டிக்கெட். இங்கே பாருங்கள், இந்த பாலத்துக்கு கீழே ஃபுல்லாக மீன் கடை தாங்க. மீன், சாப்பாடு, மீன் குழம்பு. வாங்க, ரேட் எவ்வளோன்னு கேட்போம். அம்மா, சொல்லு சாமி. என்னென்ன மீன் இருக்கு? இது கெளுத்தி, இது காடு, இது ஜிலேபி, இது கரிமீன், இது கெளுத்தி, இது ஜிலேபி, இது பாறைப்பா. எவ்வளோ ரேட்டு? ரேட்டு வந்து ஒன்று 100 ரூபாய் இருக்குது, 130 ரூபாய் இருக்குது, 50 ரூபாய் இருக்குது, 70 ரூபாய் இருக்குது, 80 ரூபாய் இருக்குது. 3 பீஸ் 100 ரூபாய் இருக்குது. எது வந்து முள்ளு இல்லாத மீன்? எது முள்ளு இல்லாத மீன் இருக்கு. அது எவ்வளோ பீஸு? 120 ரூபா. 120. அது ஒரு பீஸ் போடுங்க எனக்கு. இவங்க கிட்ட மீன் வாங்கினீங்கன்னா பின்னாடி உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஃபுல்லாக ஸ்பேஸாக இருக்குங்க. நல்ல இடம் இருக்கு. எல்லா கடையிலையும் இன்னைக்கு ஓரளவு கூட்டம் இருக்குங்க. நம்ம மீன் ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் குழம்பு, மீன் குழம்பு, குழம்பு மீன். எவ்வளோ சாப்பாடு? எவ்வளோ? 50 ரூபாம்மா. 50. ஓகே. ரசம் இருக்கு. ரசம் இருக்குது, தக்காளி தொக்கு எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. ஓகே. மீன் சாப்பிட்டாச்சுங்க. ஒரு மீன் 100 ரூபா. மீன் குழம்பு, சாப்பாடு வந்து 50 ரூபா. சாப்பிட சொன்னாங்க. வேணாம், அது சாப்பிட்டோம்னா நமக்கு ஏதாவது கொஞ்சம் பழைய மலரும் நினைவுகள்லாம் வரும்ட்டு வேணான்னு சொல்லியாச்சு. இப்போ போய் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய் நம்ம அணையில் போயிட்டு ஒரு குளியலை போடுவோம். செம்ம தண்ணிங்க, பயங்கரமா வருது. ஊத்திட்டு இருக்கு. கீழே தான் பயங்கரமா வழுக்குது. அம்மா,
தண்ணி இன்னைக்கு அதிகமாக போகுதுங்க கொடிவேரியில், சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் ஒரு சேட் நியூஸுங்க, நேற்று ஒரு சின்ன பையன் அந்த இடத்துல முழுகிட்டானாமா. அதனால் வரப்பே எச்சரிக்கை, எல்லோரும் பார்த்து கவனமாக இருங்க, குழந்தைங்கள்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க, ஆழத்தில் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் யார் வந்தாலும் கொஞ்சம் உங்கள் குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 வீலரில் வரீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் 2 வீலர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தூரமாக இருந்தால் பஸ்ஸில் வாங்க. இங்கே வந்தீங்கன்னா செம என்ஜாய்மெண்ட்டுங்க. ப்ரோ வலிக்கு விழுந்துட்டாருங்க கீழே, சரியான அட்டி அவருக்கு. அந்த இடத்த விட பொத்து பொத்து அடிக்கும். ஓகே கண்ணாடி போட்டுக்கோ. தண்ணி அதிகமாக தாங்க போகுது, எல்லா பக்கமும் அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. அட்டி சொலுத்துன்னு விழுகுது முதுகுல, ஒரு லிமிட்டுக்கு மேலே உட்காரவே முடியல. அதுவும் இல்லாமல் பயங்கரமாக வழுக்குது. இந்த மாதிரி கம்பிலாம் இருக்கும், தயவு செஞ்சு கொஞ்சம் கம்பிலாம் பிடிச்சிட்டு அப்புறம் நடங்க. வேற லெவல் என்ஜாய். அந்த கொடிவேரிக்கு வாங்க, வேற லெவலில் இருக்கும். என்ன இவனுக்கு 2 பேரும் தூங்கிட்டானுங்களா? இங்கெல்லாம் பார்த்து போங்க, பிடிச்சி பயங்கரம். அங்கே பாருங்களேன், ஸ்வைங் அப்படி ஸ்கேட்டிங் போகிற மாதிரி இருக்கும். தூங்கிட்டான். டேய் சொல்லி வாய மூடலை. எந்திரி கை கொடு. நல்லா கேங்க பசங்க வராங்க. அந்த பக்கம் 4-5 பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்க பசங்களாம் பாலை தூக்கி போட்டு விளையாண்டு இருக்காங்க. எப்படி நாங்க உழுங்கவே இல்லையில, அங்கெல்லாம் யாரு? ஐயா தண்ணிக்கு உள்ள இருக்கோம். நம்ம பிளான் பண்ண மாதிரியே கொடிவேரி முடிஞ்சுங்க. ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, தண்ணியில் குளிச்சாச்சு, நல்லா பரிசலில் போயாச்சு, மீனும் சாப்பிட்டாச்சு. இப்போ போயிட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே என்னென்ன இருக்குன்னு அந்த பார்க்கு, குழந்தைங்க பார்க்கை போய் பார்ப்போம். ஃபோட்டோஸ் இங்கே எடுத்து தராங்க. மெமரிஸாக இருக்கணும்னா வந்து ஃபோட்டோஸ் வேணால் எடுத்து இங்கே உடனே கலெக்ட் பண்ணிக்கலாம். லெமன் சோடா, சால்ட் அண்ட் ஸ்வீட் லெமன் சோடா, ஆவின் குல்பி, கோன் ஐஸ், கப்பை சாகாபார், பட்டர்ஸ்காட்ச் கோன், வெனிலா கோன், சாக்லேட் கோன், ஆவின் ஐஸ், கம்பங்கூழ் இருக்குது, கம்மங்கூழ்.
ஃப்ரெஷ் ஆயாச்சுங்க. அவ்வளோதான், போய் சில்ட்ரன்ஸ் பார்க் பார்த்துட்டு கிளம்பலாம். நீங்கள் கொடிவேரி வந்தீங்கன்னா 2 விஷயம் சிறப்பாக பண்ணலாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மீன் சிறப்பாக சாப்பிட்லாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தண்ணியில் விளையாடுறது சிறப்பாக விளையாடலாம். இது 2 மட்டும் தரமாக பண்ணலாம். ஆனால் மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகம், மற்றபடி உள்ளே வந்து விளையாடுறதுக்குலாம் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான், வெறும் 5 ரூபா தான். அப்புறம் பரிசெல்லாம் 50 ரூபா தான். குழந்தைகள் பூங்கா சில்ட்ரன்ஸ் பார்க் உள்ளே அனுமதி நேரம் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. 5 மணிக்கு க்ளோஸுங்க கொடிவேரி டேம். அது வரைக்கும் இது ஓப்பன் ஆனதுலேருந்து பார்க் ஓப்பன் ஆயிரும். சிரிப்பை பாரு, ஆட்டி விட்டாங்க. இங்கே பாருங்க கலர் கோழி குஞ்சு. கமான் வா, உட்காந்து வா. நீ நின்று ஓடி வந்துருக்கிட்டு இருக்கு. வா 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 வா. சரி சார். சூப்பர். என்ன உங்களுக்கு பாம்பு வேணும்? ஜவு முட்டாய். பாம்பு ஒருத்தாளுக்கு உனக்கு வாத்து வாத்தே போதுமா? இதெல்லாம் பார்த்தே பல வருஷம் ஆச்சு. இது என்னது? வாத்துனே அவ்வளோதான், சூப்பராக செய்கிறாரு வாத்து, பரவாயில்ல. வாத்து. ஓகே, உங்களுக்கு வேணாமா? ஏய் சாப்பிட்றா, 4 கொடுத்துருங்க போதும். அப்போ இது என்னதுண்ணா? பூவா? ஃப்ளவர். பாம்பு. ஆமாங்க ஆமாங்க, பிடிச்சிங்களா 2 பேருமே? 20 ரூபா தம்பி. பிச்சு பிச்சு பாம்பு வாங்கிடா. அருமையாக இருக்குது. அருமையாக இருக்குண்ணா. சூப்பர். உங்களுக்கு 40 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரைக்கும் இருக்குது. 40 ரூபாயிலேருந்து 800 ரூபாய்க்கு இருக்குது. இது வெளியில் வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா ரேட்டு ஜாஸ்தி வரும். இது வாங்குறதுக்கே நம்மளுக்கு ரேட்டு ஜாஸ்தி. நாங்கள் செய்கிறனால இந்த எல்லாமே உங்களுக்கு குறைச்ச ரேட்டில் இருந்து தான் வருது. 40 ரூபாயில இந்த இருக்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம், மறுபடியும் ரீயூஸும் பண்ணலாம். இது எல்லாமே இயற்கை பொருள், ஆர்கானிக் பொருளுங்கிறதுனால நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். நல்லா லைஃப் வரும். 3 வருஷம் 4 வருஷம் வரும். ஷோகேஸ் பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் வரும். இது எல்லாமே அப்புறம் சிட்டுக்குருவிக்கு தீன் வைக்கிறதுலேருந்து எல்லாமே இருக்குது. கேட்டுக்கோங்க. கொடிவேரி வந்தீங்கன்னா முன்னாடியே அக்கா கடை, வந்தோடனே அக்கா கடையிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்கக்கா, தேங்க்ஸ். ஐஸ்கிரீம் ஐஸ் பற்றி சொல்லலாங்க. சொல்லுண்ணா, ஐஸ்கிரீம் பற்றி என்ன சொல்லலாம்? அது சேமி ஐஸுங்க, கொடிவேரியிலேயே இதுதாங்க பெஸ்ட்டு. சேமி ஐஸா? சேமி ஐஸ் தாங்க கொடிவேரியில் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பர் சூப்பர். டபுள் கலர் சேமி ஐஸ் தான் இங்கே பெஸ்ட்டுங்க. ஓகே ஓகேண்ணா. இதான் மக்கள் நிறைய விரும்பி வாங்குவாங்க. அப்புறம் சாக்கோ பார் இருக்கு. குல்ஃபியா? குல்ஃபி இருக்குங்க. எவ்வளோ ப்ரைஸ்? எல்லாம் ரேட் எவ்வளோ? குல்ஃபி 30 ரூபாங்க. 30. வெண்ணிலா 20ங்க. 20. சாக்கோ பார் 20ங்க. 20. ஓகே. பட்டர் ஸ்காட்ச் 40ங்க. இப்போ நிறைய இது வச்சுருக்கீங்களே. நிறைய இருக்குங்க. சாக்லேட் 50ங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் இருக்குது, ஆரஞ்சு ஐஸ் இருக்குது, மேங்கோ இருக்குது, எல்லா ஐஸ் 90 சேமி ஐஸ் எல்லாமே இருக்குங்க. 90 ஐஸ் நிறைய இருக்குங்க. சூப்பர் சூப்பர்ண்ணா. அப்படியே அண்ணன் கடை முன்னாடி தான் இருக்குது. கொடிவேரி முன்னாடி வந்தீங்கன்னா அவருட்டி வாங்கி சாப்பிடுங்க. அண்ணா உங்கள் பேர்? அண்ணா சுரேஷ்ண்ணா. ஓகே பாய். பாய். செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க கொடிவேரி.
அதாவது நான் வந்த டைம் பார்த்தீங்கன்னா வெயில் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த பரிசலில் போகிற டைம் அப்பயே வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெயில் நல்லாவே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம், தண்ணியில் குளிச்சுட்டு வர வரைக்குமே வெயில் இருந்தது. அதுவும் வந்து இந்த தண்ணியே வந்து நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்கள கேட்டால் இதெல்லாம் கம்மி, இன்னும் அதிகமாக வரும் அப்படின்னாங்க. இன்னும் அதிகமாக வந்தால் எப்படியும் அதில் உட்கார முடியும் கேட்டதுக்கு அந்த டைமில் அவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, வெள்ளம் வர டைம் சொல்லிட்டு கொடிவேரி லாக் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம வந்து நம்ம கொடிவேரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிருங்க. அதே மாதிரி உங்களுக்கு கொடிவேரியில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு நான் பார்த்துட்டு ப்ளே பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye bye from நான் உங்கள் லோக்கி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.